Hi, next வந்து ஒரு gown தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெட் கிளாத் மெரூன் கலர்ல வந்து எடுத்துர்க்கேன். இது வந்து எத்தனை மீட்டர் அப்படினா 1.25 மீட்டர். ஹேண்ட் வந்து இந்த அளவு வந்து வைக்கிறனால 1.25 மீட்டர் வந்து எடுத்துர்க்கேன். அப்புறமா மெயின் கிளாத் இந்த நெட்டுக்கு அடியிலயும் கீழேயும் வர அந்த கிளாத் இது எத்தனை மீட்டர் அப்படினா 6 மீட்டர் வந்து எடுத்துர்க்கேன். டபுள் கிராஸ் அப்படினால வந்து 6 மீட்டர் வந்து எடுத்துர்க்கேன். அப்புறமா இதோட லைனிங் வந்து சர்டன் தான் வந்து எடுத்துர்க்கேன். சர்டன் வந்து 5 மீட்டர் வந்து எடுத்துர்க்கேன். அப்புறமா இதுக்கு வந்து ஷால் கேட்டிருந்தாங்க. சோ இந்த ஷால் வந்து எடுத்துர்க்கேன். ஷால் வந்து எவ்வளவு எடுத்துர்க்கேன் அப்படினா 2.25 மீட்டர் வந்து எடுத்துர்க்கேன். சோ இத வச்சு எப்படி வந்து டபுள் கிராஸ் வந்து ஸ்டிட்ச் பண்றது அப்படினு தான் வந்து இந்த வீடியோல வந்து நீங்க பார்க்க போறீங்க. எந்த மெஷர்மென்ட்ல பண்ண போறோம் அப்படிங்கறதை வந்து நான் ஒவ்வொண்ணா வந்து கட் பண்ணும்போது உங்க கூட ஷேர் பண்றேன். கிளாத் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துட்டோம். இது எப்படி எடுத்துர்க்கோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துர்க்கோம். அப்புறமா இந்த லைனிங்க்கு மேலே வர கிளாத் அப்புறமா நெட் இந்த மாதிரி வந்து 3 பீஸ் வந்து மேலே வருது. பேக் பீஸுக்கு அதே மாதிரி 3 இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கோம். இதோட மொத்த லென்த் வந்து எவ்வளவு இருக்கு அப்படினா 17 சென்டிமீட்டர் வந்து இருக்குது. நமக்கு ஹைட் வந்து எவ்வளவு தேவை அப்படினா 15 சென்டிமீட்டர் தான் தேவை. ஸோ 2 இன்ச் வந்து மேலே உள்ள பீஸில் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். இனிதான் வந்து கழுத்து வந்து கட் பண்ண போகிறோம். இதோட மொத்த லென்த் எவ்வளோ அப்படின்னா 17 இன்ச் வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கோம். ஆனால் நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 15 இன்ச் தான் வந்து ஸ்டிச் பண்ண தேவை. மீதியெல்லாம் எப்படின்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணி வந்து எடுத்துட்டு லாஸ்ட்டாக நமக்கு வந்து 15 இன்ச் வந்து தேவை. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கோம். இதை வந்து எப்படி வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லென்த் வந்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறமா இந்த அகலை வந்து 4 இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். இது எந்த மாடல் நெக் அப்படின்னா போட் நெக்கு, அதனால தான் வந்து இந்த அளவு வந்து எடுத்திருக்கோம். அப்புறமா உடம்போட வண்ணம் எவ்வளோன்னா 40 இன்ச்சு, அதை மடித்து போட்டிருக்கனால 10 இன்ச் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச் வந்து இந்த பக்கம் வந்து விட்டுருக்கோம். அப்புறம் ஆம் ஹோல் எவ்வளோ அப்படின்னா 7.5 இன்ச்சு, அது வந்து இங்கே இருந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி 7.5 இன்ச்சு வந்து எடுத்திருக்கோம். இனி இது ஃபுல்லாக வந்து இதே மெஷர்மெண்ட்டில் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் இடம் வந்து பிளெயினாக வந்து மேலே இருக்க மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம். அதனால் வந்து இந்த பிளெயின் நெட்டை வந்து அப்படியே விட்டுருக்கோம். அந்த லைனிங்கை மட்டும் வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துருக்கோம். அப்போ பார்க்குறதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பிளெயின் நெட் இருக்கிற மாதிரியும் அதோட லைனிங் வந்து ஒரு சின்ன கேப் வந்து விட்டு அதுக்கப்புறம் இருக்க மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மாடல் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கோம். ஹேண்டு தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஹேண்ட் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த லென்த் வந்து 24 இன்ச் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபுல் ஹேண்ட்னால வந்து இந்த அளவு லென்த் வந்து வருது. அப்புறமா இங்கேருந்து இங்கே வந்து எவ்வளோ லென்த் வருதுன்னா 21 இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். இங்கே விட வந்து 3 இன்ச் வந்து கம்மியாக வந்து அந்த பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது வந்து அளவு வந்து நீட்டாக வரும். ஸோ ஹேண்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் தான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். கிளாத்தை வந்து 4ஆக மடித்து வந்து இந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எண்டில் வந்து இதே மாதிரி இந்த கோனில் இருந்து 6.25 இன்ச் வச்சு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வந்து எடுத்திருக்கோம். எடுத்துட்டு அவங்களுக்கு லென்த் வந்து எவ்வளோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா 39 வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் இதில் இருந்து மெஷர் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து டாட் வந்து போட்டு விட்டுருக்கோம் கட் பண்ணுறதுக்கு. 39 இன்ச் அப்படின்னால எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச் வந்து எடுக்கணும். எடுத்து இதே மாதிரி வந்து டாட் லைன் வந்து போட்டு விட்டுருக்கோம். இந்த அளவில் தான் வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ண போகிறோம். பீஸ் வந்து இந்த எண்டுக்கு வந்து பத்தாது. ஸோ அதனால் வந்து கட் பண்ணி வர எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் பீஸை வந்து இந்த எண்டில் வந்து ஜாயின் பண்ணி 40 இன்ச் அப்படி வந்து மொத்தமாக வந்து கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பேலன்ஸ் பீஸை வந்து கட் பண்ணி போடும்போது பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துருக்கோம். இதை வந்து இந்த பீஸோட வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இந்த கிராஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத்துக்கு உள்ளாடி வர லைனிங் வந்து எப்படி கட் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா சிங்கிள் கிராஸில் தான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதை விடக்கே வந்து 3 இன்ச் வந்து கம்மியாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். உள்ளாடி இது கொஞ்சம் கட்டையாகவும் வெளியே வந்து மெயின் கிளாத் வந்து
கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும். அது பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். மெட்டீரியல் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஹேண்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஹேண்டோட எண்டை வந்து இது மாதிரி வந்து லைட்டாக மடக்கி வந்து ஸ்டிச் பண்ணணும். கை வந்து ஸ்டிச் பண்ண அப்புறம் பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. எண்டு வந்து இந்த மாதிரி இருக்குது. அப்புறமா கரெக்டான மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்து கையை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து எடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் நெக் தான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து பார்க்குறதுக்கு. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வந்து உள்ளாடி வர லைனிங் மாதிரி வரும். மெயின் கிளாத் வந்து அந்த நெட்டு அது இதுக்கு மேலே வரும். அடிச்சு முடிச்ச அப்புறம் பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு. நெட்டோட நெக்கில் வந்து எதை ஜாயின் பண்ணி அடிக்கிறோம் அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வந்து அடிக்கணும். அப்புறமா அதை வந்து இது மாதிரி கவர் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போடணும். எக்ஸ்ட்ரா வேஸ்ட் கிளாத்தை வந்து இது மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் வந்து அது இந்த மாதிரி ஒரு மடக்கு வந்து மடக்கி மறுபடியும் வந்து ஸ்டிச் பண்ணணும். பார்க்குறதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்ச அப்புறம் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஃப்ரண்ட் நெக் வந்து ஸ்டிச் பண்ண அப்புறம் பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ரொம்ப வந்து பிளைன் நெட் வந்து வர மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணலை. இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பேக் நெக் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நெட்டு கூட வந்து லைனிங்கை வந்து ஜாயின் பண்ணி அப்படியே அடிக்க போகிறோம். அடித்து வந்து மறுபடியும் அதை திருப்பி வந்து அடிக்கும்போது பேக் நெக் வந்து ரெடி ஆயிடும். அதே மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கொடுத்து வந்து பேக் நெக் வந்து ஸ்டிச் பண்ணலை. இந்த கட்டு வந்து எதுக்கு போடுறது அப்படின்னா இதை கட் பண்ணி திருப்பி அடிக்கும்போது அந்த ஷேப் வந்து நீட்டாக வந்து கிடைக்கும். அதனால தான் இந்த கட் வந்து போடுறது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷோல்டர் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டரை வந்து நீட்டாக வந்து கவர் பண்ணி இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்க்குறதுக்கு வந்து பேக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து கவர் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியோம் அப்படின்னா ஹேண்ட் தான் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம்.
நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் வந்து ரெண்டையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இதில் வந்து நீட்டாக இதே மாதிரி ஒரு தையல் போட்டு வச்சுருக்கோம். உள்ளாடி வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஃப்ரண்டில் பார்க்குறதுக்கு வந்து இது மாதிரி வந்து நீட்டாக வந்துருக்கும். அதுக்காக தான் வந்து அந்த தையல் வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே வர கிளாத் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். மேலே உள்ள பீஸ் கூட வந்து கீழே உள்ள பீஸை வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஜாயின் பண்ண அப்புறம் பேக் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துருக்கு. அந்த தையலோட அந்த துணி வந்து வெளியே தெரியாத மாதிரி கவர் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு. பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக வந்து வந்திருக்கு. இது மாதிரி தான் வந்து ஃப்ரண்ட் பேக் வந்து ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது ஜாயின் பண்ணி முடிச்ச அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து உடம்போட அளவு வந்து இது மெஷர் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண அப்புறம் ஓவரால் லுக் வந்து இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு. அவங்க வந்து ஷாலை வந்து அட்டாச் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து ஷாலை வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். எண்டில் வந்து இந்த மாதிரி பார்டர் வந்து கொடுத்து வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். பாய்.